श्रीं पंचमी सर्वसिद्धिमाता मम ग्रहं मे धनं समृद्धिं देहि देहि मे। क्लीं वराहमुखी ह्रीं सिद्धिस्वरूपिणी श्रीं धनवशङ्करी धनं वर्षय नमः। வரமழை பொழியும் கரங்களை தாங்கிய வளர்பிறை பஞ்சமி நாயகியே, வராக முகம் கொண்டவதரித்தவளே, வல்லமையாவும் தந்தருளே. மலைமகள் கலைமகள் அலைமகள் வடிவே, கைலை மகேசன் பத்தினியே, ஜய ஜய சங்கரி ஜகபுகழ் ஈஸ்வரி, வாராகி தாயே வந்தருளே, வாராகி தாயே வந்தருளே, வாராகி தாயே வந்தருளே. நவகோண சக்கரத்தில் பூத்தெழுந்தவளே, சிவஞான சௌந்தரி உமையவளே, யந்திரிணி மந்திரிணி அக்ரிணி கோத்திரிணி போர்கோல தேவதை ஆனவளே, சோர்வின்றி கூர்வாள் கொண்ட சுரர்களை போரினில் வீழ்த்தி சாய்த்தவளே, ஜய ஜய சங்கரி ஜகபுகழ் ஈஸ்வரி, வாராகி தாயே வந்தருளே, வாராகி தாயே வந்தருளே, வாராகி தாயே வந்தருளே. அகங்காரியாக ஆவேசமாக அண்டம் அதிர வந்தவளே, அங்கம் நடு நடுங்க அனைத்து பகைவரையும் அரண்டு வெருண்டோட செய்தவளே, புத்தும் பூர்ணகமும் தெத்து பல் கொண்டும் சத்ரு சம்ஹாரம் செய்தவளே, ஜய ஜய சங்கரி ஜகபுகழ் ஈஸ்வரி, வாராகி தாயே வந்தருளே, வாராகி தாயே வந்தருளே, வாராகி தாயே வந்தருளே. கரங்களில் கலப்பையும் உலக்கையும் தாங்கி பயிர்கள் செழித்திட செய்பவளே, புறமெரித்தவன் போல் முக்கண் கொண்டு மூவுலகாளும் மாதேஸ்வரியே, நிறந்தனில் கரிய நிறத்தாடை அணிந்தே நல்லறம் புரிந்திட வந்தவளே, ஜய ஜய சங்கரி ஜகபுகழ் ஈஸ்வரி, வாராகி தாயே வந்தருளே, வாராகி தாயே வந்தருளே, வாராகி தாயே வந்தருளே. இரவினில் பூஜை நிறைவாயேற்று குறைவில்ல வாழ்வை அருள்பவளே, தேனில் ஊரிய மாதுளையேற்று தெவிட்டாயின்பம் பொழிபவளே, பஞ்சமி திதியில் போற்றி தொழுதிட மிஞ்சும் பலனை தருபவளே, ஜய ஜய சங்கரி ஜகபுகழ் ஈஸ்வரி, வாராகி தாயே வந்தருளே, வாராகி தாயே வந்தருளே, வாராகி தாயே வந்தருளே. எண்ணில்லா மூல மந்திரம் ஜெபித்திட எந்திக்கும் பணிந்திட செய்பவளே, வண்ணவாசமலர் அர்ச்சனை ஏற்று கண்ணிமையாயமை காப்பவளே, அன்னிசையால் உனை எண்ணிய துதித்திட எண்ணம் ஈடேறச் செய்பவளே, ஜய ஜய சங்கரி ஜகபுகழ் ஈஸ்வரி, வாராகி தாயே வந்தருளே, வாராகி தாயே வந்தருளே, வாராகி தாயே வந்தருளே. வாராகி மாலை அனுதினம் கூறிட வேரோடு எதிரியை அழிப்பவளே, நஞ்சுள்ளம் கொண்டு வஞ்சகம் செய்வோரை அஞ்ச
காப்பவளே ஜெய ஜெய சங்கரி ஜகபுகழீஸ்வரி வாராகி தாயே வந்தருளே வாராகி தாயே வந்தருளே வாராகி தாயே வந்தருளே வாக்கினில் நின்று வாக்தேவியாய் வந்து வழக்கினில் வெற்றிகள் அருள்பவளே நோக்கினில் திருஷ்டி தோஷங்கள் யாவும் போக்கிடும் வல்லமை பெற்றவளே காக்கும் தெய்வமாய் பக்கம் இருந்தே தாக்கும் பிணியினை தகர்ப்பவளே ஜெய ஜெய சங்கரி ஜகபுகழீஸ்வரி வாராகி தாயே வந்தருளே வாராகி தாயே வந்தருளே வாராகி தாயே வந்தருளே உத்தமி பத்தினி சத்யஸ்வரூபிணி சித்துக்கள் புரியும் சிங்காரிணி அந்தரி சுந்தரி சந்திரகலாதரி சிந்தை நிறைந்த சிரோன்மணினி தர்ம சம்பர்த்தினி கர்ம சமர்த்தினி நர்த்தினி மாயா வினோதினி ஜெய ஜெய சங்கரி ஜகபுகழீஸ்வரி வாராகி தாயே வந்தருளே வாராகி தாயே வந்தருளே வாராகி தாயே வந்தருளே குவலயம் போற்றும் குங்குமதாரிணி மங்கள வாழ்வு மகிழ்ந்தருளே சின்மய ரூபிணி சங்கடஹாரிணி கிரி சக்கரரதமேறி வருபவளே சர்க்குண தேவி சமய சஞ்சீவி சுந்தரி சாம்பவி சைந்தவியே ஜெய ஜெய சங்கரி ஜகபுகழீஸ்வரி வாராகி தாயே வந்தருளே வாராகி தாயே வந்தருளே வாராகி தாயே வந்தருளே நவமணி பொன்மணி நவரத்தின மாலை அடி பூஷணி தவமணியே நவநிதி நல்மதி அவனில் வெகுமதி நல்கிடும் ஓம் அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா என்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த திருத்தலமானது ஒரு அருமையான ஒரு திருத்தலம். காரணம் என்னன்னா மக்களுக்காக மக்களே உருவாக்கப்பட்ட ஒரு திருத்தலம். இந்த வராகி அம்மனை மக்களே உருவாக்கினது, மக்களுடைய நலனுக்காக மக்களை உருவாக்கினது. அதனால் இந்த திருத்தலம் வந்து மிக சக்தி வாய்ந்த ஒரு இடம். ஏன்னா இது ஒரு சக்தி பீடம் மாதிரி தான். இது வரக்கூடிய பக்த கோடிகள் அனைவருக்கும் நல்ல வரங்களை கொடுக்கின்றார். இங்கே மஞ்சள் அரைத்து அவரவர்களுடைய நேர்த்திக்கடன்களை செலுத்தி வருகிறார்கள். ஒரு 4 வாரம் அரைச்சாவே அவங்களுக்கான ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கிறது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா 4 வாரம் மட்டும் அரைக்காமல் எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் இந்த மஞ்சள் அரைத்து நீங்கள் இந்த சேவையை செய்தீர்களான இந்த சுற்று வட்டாரங்களே, இந்த சிவகங்கை மாவட்டமே சிறப்பாகவும் செழிப்பாகவும் இருக்கும். ஏன்னா இது வானம் பார்த்த பூமி. இந்த வானம் பார்த்த பூமியில் வந்து பார்த்திங்கன்னா செழுமையும் வளமையும் கிடைக்கணும். அப்படின்னா இந்த வராகியை நீங்கள் தொழுது வந்தாலே அத்தனை பயன்களும் கிடைக்கும். ஏன்னா ஒவ்வொரு திசையிலும் இருந்து ஒவ்வொரு தெய்வங்கள் உருவாகி கொண்டு இருக்கின்றன. இதில் மிக முக்கியமான ஒரு தெய்வமாக இங்கே வராகி நம்மளை எல்லாம் காத்து ரட்சித்து கொண்டிருக்கா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா யாகசாலை பூஜையானது ஒவ்வொரு பஞ்சமிக்கும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஏன்னா அதில் கலந்துக்கணும். கண்டிப்பாக நான் என்ன சொல்கிறேன்னா இந்த அபிஷேக ஆராதனைக்கு மட்டும் வராங்க. அது இல்லாமல் யாகசாலை பூஜையில் வந்து எல்லா மக்களும் வந்து கலந்துக்கிட்டால் நேரடியான இறை தொடர்பானது நடக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா ஒவ்வொரு வேள்வியும் நடக்குது இங்கே. என்னென்னா சாதாரணமாக வெறும் பூஜை மட்டும் ஒரு புண்ணியாசனமோ இல்லை ஒரு கணபதி ஹோமமோ இல்லாமல் ஆயுஷ் ஹோமம், நவக்கிரக ஹோமம்,
இது போன்ற பல ஹோமங்கள், அதாவது பாவங்களை போக்குவதற்கான ஹோமங்கள் முதற்கொண்டு எல்லாமே இங்கே நடைபெறுகிறது. இதில் கலந்து கொண்டு பக்த கோடிகள் அனைவரும் பயன்பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். எப்பொழுதுமே இறையருள் இங்கே கிடைக்கும். வராகி தாயும் இருக்கிறார், பாம்பாட்டி சித்தர் இருக்கின்றார்கள், சப்த கன்னிமார்கள் இருக்கின்றார்கள், சிவபெருமான் இருக்கின்றார்கள். இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய பரிவார தெய்வங்கள்லாம் ரெடியில் இருக்குது. அதற்கெல்லாம் நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்தால், நன்கொடைகளை வாரி வழங்கினால் இன்னும் இந்த ஆலயமானது மேலும் மேலும் சிறப்படையும் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். என் ரவிக்குமார், சிவாச்சாரியார், சிவகங்கை. என் பேர் மணி. இலுப்பக்குடி, காஞ்சிரங்கல் இலுப்பக்குடிலேருந்து வரேன். 7 வாரமாக வந்துருச்சு. எல்லாரும் சொன்னாங்க நிறைவேறும், வந்தால் நிறைவேறும், அதுக்காண்டி வந்து 2 நம்பிக்கை இருக்கு, அதுக்காண்டி வந்து. சுமதி. எந்த ஊர்ல இருந்து வரீங்கம்மா? சிவகங்கை இலுப்பக்குடியிலேருந்து வரோம். காஞ்சிரங்கால் இலுப்பக்குடி. கோயில் எத்தனை முறை வரீங்கம்மா? 7 வாரம் வந்திருக்கோம். கோயில் பேர் எப்படி? வாராகி அம்மன். எல்லாரும் போன பூரா வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி அந்த கோயிலுக்கு போனால் நீங்கள் நினச்சது பூரா நிறைவேறும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால இப்போ தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஆத்தா நினச்சது நிறைவேறி கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காண்டி வந்திருக்கோம் கோயில். இது போன்ற ஆலய, அதாவது ஆன்மீக விழாக்களை எடுத்து போடுவதில் சிறந்த கைதேர்ந்த யூடியூப் சேனலாக மயான ருத்ரேஸ்வரர் சேனலானது உங்களுக்காக பணிபுரிய, சேவை புரிய காத்து கொண்டிருக்கிறது. அந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீர்களானால் உங்களுக்கு தினமும் இல்லத்திலே வந்து இறையருள் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே ஒரு சித்தர் சாமி இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆமாம். நீங்கள் போய் பார்த்தீங்களாம்மா? இப்போ தான் பார்த்துட்டு வரேன். என்ன சொன்னாங்கம்மா? அவர் அப்படியே நடந்த மாதிரியே சொல்கிறாருங்க.